திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் ஜாவன். தங்குகிடற் புவி விரைப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் ஜாவன். அங்கவன்மை சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே. சிவபெருமான் அக்குமாரனை நோக்கி, மகனே, என்னில் வேறாகாமல் எனக்கு குமாரனாக அவதரிக்கும் உன்னை யார் வணங்குகிறார்களோ அவர்கள் சகல நட்பாக்கியங்களை அடைவார்களாக. என் கணங்களுக்கெல்லாம் நீயே தலைவனாக இருந்து கணபதியாக விளங்குவாய். மேலும் ஒன்று உண்டு, தேவர்களுக்கெல்லாம் துன்பத்தை பெருக்கி வரும் கஜமுகன் என்று ஒரு கொடிய அசுரன் இருக்கிறான். அவனோடு நீ விரைவில் யுத்தம் செய்து அவனை அழித்து தேவர்களின் துயரத்தை தீர்ப்பாயாக என்று சிவபெருமான் கூறிவிட்டு சித்திர மண்டபத்திலிருந்து கணபதியை அழைத்து சென்று கைலாச வாசல் முகப்பில் இருத்திவிட்டு தம் தேவியோடு அந்தப்புறத்தை அடைந்தார். அதற்கு பிறகு ஒரு நாள் சிவபெருமானும் மாதேவியும் அந்தப்புறத்தில் குதூகலத்தோடும் சரச சல்லாபங்களோடும் மகிழ்ந்திருந்தார்கள். அப்போது சிவபிரான் மாதேவியை பார்த்து, தேவி, நாம் இருவரும் இப்போது சொக்குட்டான் விளையாடி பொழுது போக்குவோம் என்றார். மாதேவியும் உற்சாகத்தோடு சம்மதித்தாள். தேவி, விளையாட்டில் நீ தோல்வி அடைந்தால் உனது ஆபரணங்களை எல்லாம் என்னிடம் கொடுத்து விட வேண்டும். நான் தோற்றுவிட்டால் எனது ஆபரணங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து விடுவேன் என்ற நிபந்தனையுடன் சிவபிரான் ஆட்டத்தை ஆரம்பித்தார். அப்போது சிவபிரானை பார்க்க வந்திருந்த உமாவின் சகோதரரான மகாவிஷ்ணுவையே அதற்கு சாட்சியாக இருக்கும்படி இருவரும் கேட்டுக்கொண்டார்கள். உடனே சுந்தரர் முதலான பரிவாரத்தினர் சூதாட்ட கருவிகளை கொண்டு வந்து வைத்தார்கள். சிவபெருமான் கூறியபடி விஷ்ணுவே காய்கள் முறையாக எடுத்து வைத்துவிட்டு ஆட்டத்திற்கு சாட்சியாக உற்று பார்க்கலானார். ஆட்டம் விறுவிறுப்பாக ஆரம்பித்தது. ஆட்டத்தின் இறுதியில் மாதேவியை ஜெயித்தாள். ஆனால் விளையாட்டாக தேவியை பார்த்து சிவபெருமான் பரிகாச புன்முறுவலோடு, தேவி, விளையாட்டில் தோட்டது நீதான். அதனால் உனது ஆபரணங்களை எல்லாம் கலட்டி என் முன்னால் வைத்து விடு என்றார். அதை கேட்டதும் மாதேவி கலகல என சிரித்துவிட்டு, என்ன, ஆட்டத்தில் நான் தானே ஜெயித்தேன்? வேதங்களையும் சத்திய வாக்குகளையும் கூறிய உங்கள் திருவாயால் இப்போது கூச்சமில்லாமல் இப்படி ஒரு பொய்யை சொல்லலாமா? ஆகவே சூதாட்ட நிபந்தனையின்படி உங்கள் உடம்பில் உள்ள ஆபரணங்களை எல்லாம் கலட்டி என்னிடம் கொடுங்கள் என்றாலும் மாதேவி. சிவபெருமான் புன்னகை செய்துவிட்டு தங்களுக்கு சாட்சியாக இருந்த விஷ்ணுவை நோக்கி புருவங்களை நிறுத்து பொய்ச்சாட்சி கூறும்படி ஜாடை செய்தார். அதற்கிணங்கி திருமாலும் சிறிதும் யோசியாமல், சகோதரர் உன் நாதனுக்கு நீதான் தோற்றுவிட்டாய், அதனால் உன் ஆபரணங்களை கலட்டி கொடுப்பதுதான் முறை என்று பொய்ச்சாட்சி கூறிவிட்டார். அதை கேட்டது மாதேவிக்கு பொறுக்க முடியாத கோபம் பொங்கி எழுந்துவிட்டது. தங்களுக்கு பொய்ச்சாட்சி சொல்லிய மகாவிஷ்ணுவை நோக்கி, எங்கள் சூதாட்டத்தை நீ கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தும் என் வெற்றியையும் என் நாதனின் தோல்வியையும் உன் கண்ணால் நன்றாக பார்த்திருந்தும் என்ன லாபத்தை கருதி பொய்ச்சாட்சி கூறினாய்? இவ்வாறு கண்ணிருக்கும் பார்த்ததை கூறாமல் பொய் கூறியதால் இனி நீ கண் பார்வை கெட்ட மலைப்பாம்பாகி காட்டிலே திரிவாயாக என்று சாபமிட்டு விட்டாள். உமாதேவி தமக்கு இட்ட சாபத்தை கேட்டு நடுநடுங்கிய மகாவிஷ்ணு, சர்வேஸ்வரா, நானும் புருவஜாடைக்கு பயந்து உமக்காக அல்லவா பொய்ச்சாட்சி சொன்னேன். அதனால் உமாதேவி எனக்கிட்டிருக்கும் சாபம் நீங்க நீர்தான் ஒரு விமோசனம் சொல்ல வேண்டும் என்று வேண்டினார். விஷ்ணுவே, தேவியின் சாபத்தை மாற்ற யாரால முடியாது. ஆனால் உனக்கிடப்பட்டிருக்கும் சாபம் கூடிய சீக்கிரம் நீங்குவதற்கு ஒரு விமோசனம் உண்டு. வடதீவினை நீ அடைந்து ஒரு மலைப்பாம்பாக கிடந்து அங்கு என்னை தியானித்து கொண்டிரு. இன்னும் சில நாட்களில் மூலத்தாருக்கும் துன்பம் செய்து வருகிற கஜமுகாசுரனை நம் கணபதி யுத்தத்திலே வென்று சங்காரம் செய்துவிட்டு அந்த வழியாக திரும்பி வரும்போது அக்கணபதியால் உனக்கு சாப விமோசனம் ஏற்படும் என்றார் சிவபெருமான். உடனே மகாவிஷ்ணுவானவர் குருட்டு மலைப்பாம்பாகி வடதீவில் உள்ள ஒரு ஆலமரத்தில் இருண்ட பொந்தினுள் சிவபிரானுடைய திருவடிகளை சதாகாலமும் தியானம் செய்து கொண்டு தவத்தில் இருந்தார். இந்நிலையில் மதங்க நகரத்தில் இந்திரன் முதலான தேவர்கள் அனைவருக்கும் கஜமுகாசுரன் இழைத்து வரும் கொடுமைகளை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வர கண்டார்கள். ஒரு நாள் அக்குடியவன் தன்னை கும்பிட கொழுவிற்கு வரும் தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்கள் இன்று முதல் என்னை வணங்க வரும்போதெல்லாம் இரு கைகளை முஷ்டி பிடித்து தலையில் 3 குட்டுகள்
செய்து என்னை கும்பிட்டு பிறகு உங்கள் இரு காதுகளையும் மாறு கைகளால் பிடித்து கொண்டு என்னை பார்த்து தோப்புக்கரணம் போட வேண்டும். இதுவே எனக்கு பிரியமாக நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்று கட்டளையிட்டான். அதற்கு பாய்ந்த தேவர்களும் அவ்வாறே செய்து வந்தார்கள். ஆனால் ஒரு நாள் அவர்கள் அவமானம் தாங்காமல் கைலாயத்தை நோக்கி சென்று அங்கு முகப்பில் நீ வீற்றிருக்கும் கணபதியை துதித்து தஞ்சமடைந்து நின்றார்கள். மெய்யன்பர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கணபதி புன்சிரிப்போடு கேட்டார். கணநாதரே, எங்களை சதாகாலமும் துன்புறுத்தி வருகிற கஜமுகாசுரனை தாங்கள் சங்காரம் செய்து எங்களுடைய துயரத்தை போக்கி அருள வேண்டும் என்று தேவர்கள் அனைவரும் முறையிட்டார்கள். அவ்வாறு செய்வதாக கணபதி கூறிவிட்டு மாமலை போல் பிரம்மாண்டமான உடம்புள்ள அசலன் என்ற பூத வீரனின் முதுகில் ஏறி அமர்ந்து யுத்தம் செய்ய புறப்பட்டார். அவரை புடசூழ்ந்து ஆயிரக்கணக்கான பூத கண வீரர்கள் ஆயுதபாணிகளாக சென்றனர். இவ்வாறாக அவர்கள் கஜமுகாசுரனின் மதங்க நகரத்தை நெருங்கினார்கள். அதை அறிந்ததும் கஜமுகாசுரனும் தன்னுடைய பெரும் அசுரப்படையை திரட்டி கொண்டு யுத்தத்துக்கு ஆயத்தமாகி வந்தான். யுத்தம் ஆரம்பமாயிற்று. பூத வீரர்கள் அசுர வீரர்களுக்கிடையே புகுந்து அவர்களை ஆயுதங்களினால் தாக்கி சின்ன பின்னப்படுத்தினார்கள். அதை கண்ட கஜமுகாசுரன் பெருத்த கோபமடைந்து தன் வில்லில் அநேக பானங்களை பிரயோகித்து பூத வீரர்களை எல்லாம் கொன்று குவித்தான். பிறகு அவன் கணபதியின் எதிரே வந்து நின்று, சிறுவனே, இதுவரையிலும் என்னை வகைத்து எவருமே உயிர் வாழ்ந்ததில்லை. தேவர்களில் முகஸ்துதிக்கு மயங்கி நீ ஏன் என்னை எதிர்க்க துணிந்து வீணாக உனக்கு அழிவு தேடிக்கொள்கிறாய்? உன் உயிர் மேல் உனக்கு கொஞ்சமேனும் ஆசை இருந்தால் இப்போதே இங்கிருந்து தப்பி ஓடிவிடு. இல்லையே நீ சுற்றி வீர வித்தல்களை எல்லாம் காட்டி என்னோடு யுத்தம் செய்யவா? ஒரு நடியில் உன்னை அழித்து உன்னிடம் தஞ்சம் புகுந்து தேவர்களையும் சிதைத்திருந்து வெற்றி மாலை சூடிக்கொள்வேன். நான் சிவபிரானால் அடைந்திருக்கும் வரங்களை சின்னஞ்சிறுவனான நீ எப்படி அறிய முடியும் என்றான். அதை கேட்டதும் கணபதி புன்னகை செய்தபடியே, முட்டாளை, உனக்கு வரம் கொடுத்தருளிய அதே சிவனாரின் ஏவலினாலே உன்னை அழித்து தேவர்களின் துயரை துடைக்கப் போகிறேன். இனி வீண் பேச்சு பேசாமல் என்னோடு யுத்தம் புரிய சக்தி இருந்தால் தைரியமாக வரலாம் என்று கூறினார். கஜமுகாசுரன் அளவு கடந்த கோபத்துடன் தன் மலை போன்ற மாபெரும் வில்லை வளைத்து அதில் அளவற்ற பானங்களை கோடை மலை போல் பொழிந்தான். அவற்றையெல்லாம் கணபதி தம் கதாயுதத்தினால் விலக்கி எறிந்து அவன் கையில் இருந்த வில்லை தட்டி எறிந்தார். உடனே கஜமுகாசுரன் மற்றொரு வில்லை எடுத்து வளைத்து முன்னிலும் அதிகமாக பானங்களை தொடுத்து விட்டான். அவற்றையெல்லாம் கணபதி தம் கதாயுதத்தினால் விலக்கி அவனுடைய வில்லையும் பொடி பொதியாக்கினார். கஜமுகாசுரன் அதிக உக்கிரத்தோடு மற்றொரு வில்லை எடுத்து இந்திராஸ்திரம், வருணாஸ்திரம், வாயுவாஸ்திரம், பிரம்மாஸ்திரம், நரசிம்மாஸ்திரம் முதலான தேவாஸ்திரங்களை மாறி மாறி எய்தான். ஆனால் அவை அனைத்தும் பிள்ளையாரின் திருவடிகளில் வந்து வீழ்ந்து அவரை சரணடைந்து விட்டன. அதை கண்ட கஜமுகாசுரன் மிகுந்த வியப்பும் திகைப்பும் கொண்டவனாக ஆத்திரத்தோடு ஒரு தண்டாயுதத்தை ஏன் வந்து பிள்ளையாரோடு யுத்தம் செய்யலானான். அவர் அத்தண்டாயுதத்தை தம் கதாயுதத்தினால் தூள் தூளாக்கி அவன் மார்பையும் தாக்கினார். அதனால் கஜமுகாசுரன் சிறிது நேரம் மயங்கி இருந்தான். அதுதான் தகுந்த சமயம் என்று கணபதியார் தம் அழுவாயுதத்தினால் அவனுடைய சேனைகளை எல்லாம் சாம்பலாக்கினார். மயக்கத்திலிருந்து தெளிவு பெற்ற கஜமுகாசுரன் தன் சேனா வீரர்கள் எல்லாம் அழிந்து கிடப்பதைக் கண்டு அதிமூர்க்கமாக போரிட்டான். அவன் தேவர்களாலோ மனிதர்களாலோ புலி முதலான மிருகங்களாலோ அம்பு முதலான ஆயுதங்களாலோ மரணமடைய மாட்டான் என்று சிவபெருமானுடன் வரம் பெற்றிருக்கிறான். அதனால் பிள்ளையார் தம் தும்பிக்கையின் வலப்புற கோட்டின் முனையை ஒடித்து அவன் மீது ஏவி அந்த கொடிய அந்த கொம்பு வெளிப்பட்டவுடன் பிரபஞ்சம் அனைத்தும் அதிரும்படியாக சீறி பாய்ந்து கஜமுகாசுரனுடைய மார்பை குத்தி பிளந்து மீண்டும் கணபதியிடம் திரும்பி வந்து சேர்ந்தது. கஜமுகாசுரன் பெருத்த அலறலுடன் கீழே மலை போல் விழுந்தான்.
வானத்திலிருந்து தேவர்கள் பூமாறி பொழிந்தார்கள். தேவ துந்துவிகள் எல்லாம் இன்னிசைகள் முழங்கின. முனிவர்கள் எல்லாம் வேதாமங்களால் போற்றி துதித்தார்கள். பிள்ளையாரின் வலப்புற கோட்டினால் மார்பு விளக்கப்பட்டு கீழே விழுந்த கஜமுகாசுரன் ஒரு பிரமாண்டமான மூஷிகமாக மாறி சகல உலகங்களும் பாய்ந்து நடுநடுங்கும்படி சஞ்சரித்தான். கணபதி அந்த மூஷியத்தை ஒரு நொடி பொழுதில் பிடித்து அடக்கி அதன் முதுகில் ஏறி அமர்ந்தார். அவருடைய தெய்வ திருமேனி தன் உடம்பின் மீது பட்டவுடனே கஜமுகாசுரன் அறியாமை இருள் அகன்று மெய்ஞான பிரகாசம் பெருகி நன்னிலை அடைந்தான். அவன் இரத்தம் சிந்தி விழுந்த இடம் மாரொத்த பாயம் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் கணபதியார் ஒரு சிவலிங்கத்தை பிரசித்த செய்து பூஜித்தார். அதனால் அந்த புண்ணிய சேத்திரம் கணபதீச்சரம் என வழங்கப்படுகிறது. மூஷிகத்தை வாகனமாக ஏற்றியிருக்கும் கணபதியை தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் பலவாறாகவும் போற்றி துதித்தார்கள். கஜமுகாசுரன் மாண்ட செய்தியை அறிந்ததும் அசுரேந்திரன் பறவை வடிவம் எடுத்து பறந்து போய் ஒரு மலைக்குகையில் பதுங்கி கொண்டான். அசுரகுரு சுக்கிரனும் வானத்தில் போய் மறைந்தார். அதன் பின்னர் கணபதி மூர்த்தியானவர் மூஷிய வாகனத்தின் மீது ஆரோகணித்தவராய் படைகள் பரிவாரங்கள் அனைத்தும் புடைசூழ்ந்து வர வடதீவின் வழியாகச் சென்றார். அங்கே நெடுநாட்களாக ஆலமர பொந்தினில் குருட்டு மலைப்பாம்பாகி இருந்த விஷ்ணுவின் மீது அவர் பார்வைப்பட்டவுடன் சாப விமோசனப்படி மகாவிஷ்ணு தம்முடைய சுயோருவை அடைந்து பணிந்து போற்றினார். கணபதியே, எனக்கு காட்சியளித்து நன்மை புரிந்த இந்த நாளானது மார்கழி மாதத்தில் சஷ்டி தினமாகையால் ஆண்டுதோறும் வரும் இந்த சதுர்த்தி தினத்தில் உம்மை யார் வழிபட்டாலும் சகல துயரங்களிலிருந்தும் விடுபட்டு சகல விருப்பங்களையும் அடையும்படி அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவ்வாறே ஆகுக என்று கணபதியார் கூறிவிட்டு கைலாயத்தின் முகத்தில் வந்து அமர்ந்தார். அவரை இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் வந்து வணங்கி, ஐயனே ஐங்கரனே, இதுவரை கொடியவனான கஜமுகாசுரனுக்கு பயந்து தலையில் குட்டி கொண்டும் காதுகளை பிடித்து தோப்பு கரணம் போட்டுக்கொண்டும் அவனை கும்பிட்டு வந்தோம். இனிமேல் அதுபோலவே உண்மையை நாங்கள் பிரியத்துடன் கும்பிட்டு வருவோம். அவ்வாறு மனிதர்கள் முதலான யாவர் கும்பிட்டாலும் அவர்கள் விரும்பியதை எல்லாம் கொடுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து விட்டு சென்றார். திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திரமுன் நின்றான் யாவன் அங்குவன்மை சேர்ந்த மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ்ச்செம்பாளர் வாரி மடையுடுத்து வளருமன்றே.